ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண திங்ஸில் வேஸ்ட்டான பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுட்டே இருப்பேன். அந்த சேர்த்து வச்சுருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி நான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து நான் காலி பண்ணி போகும்போது நாம் யூஸ் பண்ண நியூஸ் பேப்பரு, அப்புறம் சேரட்டை, அந்த தேங்காயெலாம் எடுத்துகிட்டு மிச்சம் சேரட்டை இருக்கும் இல்லையா, சேரட்டை அந்த மாதிரி, அல்லது பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் எல்லாமே சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டு எப்பவுமேவும் நான் ஃபைனலாக வீடை காலி பண்ணுற சமயத்தில் போட்டுருவேன். இப்போ இந்த வீடு இன்றைக்கி வீடு காலி பண்ணிட்டேன். காலி பண்ணதுக்கப்புறம் நைட்டே எல்லா திங்ஸும் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது மறுநாள் காலையில் இந்த பழைய ஜாமான்லாம் போடுறதுக்காக எல்லாமே நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். எல்லாமே அதாங்க நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நான் சேர்த்து வச்ச திங்ஸ். இவ்வளோ பொருள் நான் வீட்டில் வச்சுருந்துருக்கேன். 3 வீடு மாறி இருக்கேன், ஆனால் இவ்வளோ திங்ஸ் சேர்ந்தது கிடையாது. இந்த வீட்டில் 2 இயர்ஸாக இருந்ததுனால என்னவோ இவ்வளோ திங்ஸ் சேர்ந்துருச்சு. இதில் பழைய ஃபேனு, மிக்சி, அப்புறம் அந்த கெட்டில்லாம் 2 கெட்டில் எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை ரீயூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் நினச்சி அதையும் சேர்த்து போட்டுட்டு ஃபைனலாக நான் போட்ட பொருளுக்கு இந்த சோறு பொங்குற பானை எனக்கு ஓட்டையாயிருச்சு. அது மாதிரி சோறு வடிக்கிற பாத்திரமும் எனக்கு ஓட்டையாயிருச்சு. அதனால் அதுக்கு சோறு பானையும், சோறு வடிக்கிறதுக்கு ஒரு சட்டியும், அதுக்கப்புறம் வடை சட்டி வேணும்ல, குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு வடை சட்டி எடுத்துக்கேன். அது கைவடி பண்ணுறதுனால அது ஒரு மாதிரி போயிடுச்சு. அதனால் அது ஒன்று வாங்கிக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சு போடுவீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.